ஹாய். நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருந்துட்டு சிங்கப்பூரில் வந்து உங்கள் குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன். ஸோ சிங்கப்பூரில் வந்து பேசிக்காக வந்து 4 டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்கூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிங்கப்பூர் இந்தியன் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் சிபிஎஸ்சி சிலபஸ், அப்புறம் ஐசிஎஸ்சி சிலபஸ், ஐஜிசிஎஸ்சி சிலபஸ், இந்த மாதிரி சிலபஸை வந்து ஃபாலோ பண்ணுற ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டாஃப்ஸுமே இந்தியன்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற குழந்தைங்களுமே இந்தியன்ஸாக இருப்பாங்க. இந்தியன் கல்ச்சர் வந்து இந்தியன் கல்ச்சர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம திரும்பியும் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அந்த டிரான்சிஷன் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபீஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து லைக் டிபிஎஸ், அதுக்கப்புறம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், அதுக்கப்புறம் வந்து யுவ பாரதி, இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எம்ஓஇ சிலபஸ் ஃபாலோ பண்ண லோக்கல் ஸ்கூல்ஸ். ஒரு லோக்கல் ஸ்கூல் அப்படின்னா என்னென்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அந்த எக்ஸாம் பேர் என்னென்னா ஏஇஐஎஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து லோக்கல் ஸ்கூல்ஸில் வந்து அட்மிஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம எய்தர் வந்து P1 இருக்கும் போதே, அதாவது K2 படிச்சுட்ருப்பாங்க இல்லையா, கிண்டர் கார்டன் 2 அப்படி இல்லைனா P1, அந்த டைமில் வந்து அந்த குழந்தை வந்து அந்த எக்ஸாம் எழுதணும். ஸோ இதில் வந்து பேசிக்காக 2 எக்ஸாம் இருக்கும். ஒன்று வந்து இங்கிலீஷ் கொண்டு இருக்கும், அதுக்கப்புறம் மேக்ஸ் கொண்டு இருக்கும். ஸோ இந்த 2 எக்ஸாமையும் கிளியர் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லோக்கல் ஸ்கூல்ஸில் வந்து அட்மிஷன் கிடைக்கும். இது வந்து நம்ம கிடைக்கிற நம்ம என்ன ஸ்கூல் கேட்குறோமோ அந்த ஸ்கூல்லாம் கிடைக்காது. ஸோ இது வந்து அவங்க என்ன ஸ்கூலில் போடுறாங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணியோ, அது என்ன பேஸஸ்ன்னு எனக்கு தெரில, அவங்க கொடுக்குற ஸ்கூலில் தான் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது வந்து செகண்ட் டைப்பு. ஸோ இந்த ஸ்கூல்ஸ்க்கு நம்ம போகணும், இந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஸ்கூல்ஸில் போகிறவங்க மோஸ்ட்லி வந்து சிங்கப்பூரில் நிறையா வருஷங்கள் ஸ்டே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பிளானில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த பிளானில் இருக்கவங்க தான் வந்து மோஸ்ட்லி இந்த லோக்கல் ஸ்கூல்ஸில் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சில தேர்ட் டைப் ஆஃப் ஸ்கூல் இருக்குது. தேர்ட் டைப் ஆஃப் ஸ்கூல் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். பட் அது வந்து நார்மல் ஸ்கூல் டைமிங்கில் ஒரு ஸ்கூல் மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைமென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டால்ஃபர்ட், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு நார்மலாக ஸ்கூல் டைமிங், ஒரு ஸ்கூல் எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஒரு ஸ்கூல் எப்படி எண்ட் ஆகும், சேம் டைமிங் இருக்கும், ஒரு ரூல்ஸ் இருக்கும், ஒரு பிஇ கிளாஸஸ் இருக்கும். நார்மலாக ஒரு ஸ்கூலில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடக்கும். ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுற சிலபஸ் மட்டும் எம்ஓஇ சிலபஸ் அப்படின்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட சிலபஸ். ஸோ அந்த சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொன்னோம் இல்லையா, ஏஇஐஎஸ் எக்ஸாம், அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஸ்கூலில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அது ஒரு நார்மல் ஸ்கூல் எப்படி நடக்குமோ அது மாதிரி இந்த ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் தான் வந்து எம்ஓஇ சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சிங்கப்பூருக்கு வரும்போது உங்களுக்கு சிபிஎஸ்சி சிலபஸ் வேண்டாம், ஐசிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, சிங்கப்பூர் கவர்மெண்ட் சிலபஸ் எம்ஓஇ சிலபஸை ஃபாலோ பண்ணுற ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூல்ஸை தான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்கூல்ஸுக்கு தான் நீங்கள் வந்து போடணும். ஸோ ஃபோர்த் டைப் ஆஃப் சிலபஸ் என்ன அப்படின்னா அது எக்ஸ்பென்சிவ். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சிலபஸ். இங்கே இந்த ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதை பற்றி எனக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து பற்றி மட்டும் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் டூர் போவீங்க இல்லையா, ஸ்கூல் டூர்னு போவீங்க இல்லையா, அந்த டைமில் வந்து நீங்கள் கேளுங்க நீங்கள் எந்த இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எந்த சிலபஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக ஒரு ஹெட்ஸ்அப் சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்க நிறைய பேருக்கு வந்து திரும்பி இந்தியாவுக்கு போகணும் அப்படிங்கிற பிளானில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பிளானில் இருக்கவங்க வந்து மோஸ்ட்லி இந்தியன் ஸ்கூல்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சிபிஎஸ்சி சிலபஸ், ஐசிஎஸ்சி சிலபஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பியர் கிட்ஸும் வந்து இந்தியன்ஸாக இருப்பாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு மிங்கிள் ஆகிறதுக்கு.
ஸோ சில பேர் வந்து இங்கே சிங்கப்பூரில் வந்து பிஆர் வாங்கணும், நிறைய நாள் ஸ்டே பண்ணணும், அவங்க குழந்தைங்க வந்து இங்கே லோக்கல் ஸ்கூல்ஸில் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸாமை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏஏஐஎஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணவங்க குழந்தைங்க அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கூல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, சில ஸ்கூல்ஸ் வந்து எம்ஓஇ சிலபஸ் ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிலபஸ் வந்து ஸ்கூல்ஸை வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிங்கப்பூருக்கு உள்ளே வரும்போது இந்த நாலேஜ் வந்து எங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட்டு ரேண்டமாக வந்து ஸ்கூல்ஸ் இன் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பையன் வந்து P1 படிக்கிறதுக்காக, அதாவது கிரேட் 1 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு இங்கே சிங்கப்பூரில் ஜாயின் பண்ணுறதுக்காக நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா சிபிஎஸ்சி வந்து நம்ம எப்படியும் இந்தியாவில் படிக்க தான் போகிறோம், திரும்பி போனால் சிபிஎஸ்சி வேணால் இந்தியாவில் படிச்சுக்கட்டும், இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிற சிலபஸை வந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. ஸோ அது மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எதாச்சியாக இன்ஸ்டாவில் வந்து டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலுக்கு வந்து எங்களுக்கு ஆட் மாதிரி வந்தது என் ஹஸ்பண்ட்க்கு. ஸோ அவங்க வந்து ஸ்கூல் டூர் வந்து புக் பண்ணாங்க. ஸ்கூல் டூர் புக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் மெயின் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, இங்கே வந்து நிறைய பேர் ஸ்கூலோட ஃபீஸ் வந்து, இங்கே ஸ்கூல் ஃபீஸ் ஜென்ரலாகவே அதிகம் தான். ஸோ ஸ்கூல் ஃபீஸ் பேஸ் பண்ணியும் ஸ்கூல்ஸ் வந்து சேர்த்துவாங்க. சில ஸ்கூல்ஸில் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா மேபி அந்த ஸ்கூல்ஸில் வந்து சேர்த்துவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேமிலி, டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ எங்களுக்கு வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து ஒரு நல்ல டீல் வந்து கிடச்சிது, ஏர்லி பேர்ட் ஆஃபர் வந்து கிடச்சிது. அப்படி என்ன ப்ரைஸுன்னு நான் சொல்ல விரும்பலை, பட் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிது. ஸோ அந்த ஆஃபர் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் சில பேர் வந்து ஹஸ்பண்டோட ஒர்க் பிளேஸில் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்கூல்ஸ்க்கு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஸ்கூலில் சேர்த்திட்டோம். எங்களுக்கு வந்து பெருசாக ஐடியா இல்லை. அந்த ஸ்கூலில் வந்து ஸ்கூல் டூர் சொல்லும் போது ஒரு செஷன் மாதிரி வைப்பாங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் அவங்க கொடுப்பாங்க, அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கூல் வந்து நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் டூர் எப்படி நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்கூலோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா புக் ஸ்கூல் டூர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த டேட்டு டைமு இதெல்லாம் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்கூல் டூர் போய்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இந்த ஸ்கூல் டூர்லாம் போகிறது வந்து ஜூலை, ஆகஸ்ட்டு, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி போகிறது நல்லது. ஏன்னா அட்மிஷன் ப்ராசஸ் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் வந்து நவம்பர்லலாம் கம்ப்ளீட் ஆகிடும். செப்டம்பர், நவம்பர் அப்படியே கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதிரி டைம்லேயே வந்து முடிஞ்சிடும். ஏன்னா வந்து இங்கே வந்து ஸ்கூலிங் இயர் வந்து ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நான் சொல்கிற ஸ்கூல்ஸ்க்கு. இப்போயே நீங்கள் இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுற ஸ்கூல்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த அகாடமிக் இயரோட இதுவே வந்து இந்தியன் ஸ்கூல்ஸில் வந்து இந்தியா பேஸ்டாக இருக்கும். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஜனவரி டு டிசம்பர் இதுதான் வந்து அகாடமிக் இயராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல்ஸு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கரிக்குலமில் படிக்கணும், ஃபீஸ் எவ்வளோ, நமக்கு அந்த ஸ்கூல்ஸோட நார்ம்ஸ் வந்து நமக்கு செட் ஆகுதா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஸ்கூல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தது உங்களுக்கு ஸ்கூலிங் பற்றி அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ until then bye.